வணக்கம். உங்க எண்ணெய் பசியான சருமத்தை வீட்ல இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி சூப்பரா மாத்தலாம்னு பார்க்கலாமா? அந்த பளபளப்புக்கு குட் பை சொல்லிட்டு ஒரு கிளியரான ஹெல்தியான ஸ்கின்னுக்கு ஹலோ சொல்ல ரெடியா? காலையில ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கிளம்பி ஆஃபீஸ் போவோம். ஆனா லஞ்ச் டைம்ல பார்த்தா அடடா முகத்துல எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடுமே. இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கவலையே படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம கிச்சன்லயே இருக்கு. வாங்க அது என்னன்னு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம ஸ்கின் ஏன் இப்படி எண்ணெய் பசையா மாறுதுன்னு கொஞ்சம் சயின்ஸ் படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரச்சனைக்கான மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஸ்கின் இயற்கையாவே சீபம்னு ஒரு எண்ணெய சுரக்கும். இது நம்ம சருமத்தை ஈரப்பதமா பாதுகாப்பா வச்சுக்க உதவுற ஒரு நல்ல நண்பன் மாதிரி. ஆனா சில சமயம் இந்த நண்பன் கொஞ்சம் ஓவரா வேலை செஞ்சுட்டா, அதாவது சீபம் உற்பத்தி அதிகமாயிட்டா, அப்போதான் நம்ம முகம் பளபளன்னு எண்ணெய் வெடிய ஆரம்பிக்குது. சரி, இந்த எண்ணெய் ஏன் அதிகமா சுரக்குது? இதுக்கு சில காரணங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உதாரணமா நம்மளோட ஜீன்ஸ், அதாவது மரபியல், அப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள். ஆனா சில விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. மன அழுத்தம், ரொம்ப காரமான எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுறது, இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சாலே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். சமநிலையா இருக்கிற சருமத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஹெல்த்தியான நேச்சுரல் க்ளோ இருக்கும். ஆனா எண்ணெய் பச சருமத்துல அந்த க்ளோக்கு பதிலா ஒரு மாதிரி பிசுபிசுப்பான பளபளப்பும் பெரிய பெரிய ஃபோர்ஸும் தெரியும். நம்மளோட டார்கெட் என்னன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றதுதான். எண்ணெய் பசி சருமத்தை பராமரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படியே சரியா முகத்தை சுத்தம் பண்றதுதான். இத மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. ஒரு நாளைக்கு 2 தடவை. இதுதான் கோல்டன் ரூல். இதுக்கு மேலேயும் கழுவக்கூடாது, இதுக்கு குறைவாவும் கழுவக்கூடாது. ஏன் தெரியுமா? ரொம்ப அதிகமா கழுவுனா ஸ்கின்ல இருக்கிற இயற்கை எண்ணெய் எல்லாம் போய் அது இன்னும் வறண்டுடும். அப்போ நம்ம ஸ்கின் ஐயோ எண்ணெய் பத்தலையேன்னு நினைச்சு இன்னும் அதிகமா எண்ணெயை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, முகத்தை கழுவும்போது இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல வெதுவெதுப்பான தண்ணியில முகத்தை நனைச்சுக்கோங்க. அப்புறம் சல்ஃபேட் இல்லாத ஒரு மைல்டான கிளென்சர் எடுத்து ஒரு 30 செகண்ட்க்கு வட்டமா மசாஜ் பண்ணுங்க. கடைசியா நல்லா கழுவிட்டு டவல வச்சு முகத்தை தேய்னு தேய்க்காம மென்மையா ஒத்தி எடுங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்பதான் ஸ்கின்ல எரிச்சல் வராது. ஓகே, இப்போ இந்த பகுதியோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை சூப்பரா பாத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் டோனர் ஏன் யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? அது நம்ம சருமத்தோட pH அளவை பேலன்ஸ் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம ஸ்கின்னை அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு ரெடி பண்ணும். கூடவே போர்ஸையும் டைட் பண்ணும். ஆப்பிள் சிடர் வினேகர் ஒரு சூப்பரான நேச்சுரல் டோனர். இதை எப்படி செய்யணும்னா, 1 பங்கு ஆப்பிள் சிடர் வினேகர் எடுத்தீங்கன்னா 3 பங்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊத்தி வச்சுக்கிட்டு முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் பேட்ல எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டீப் கிளீன் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு இந்த களிமண் மாஸ்க் ஒரு வரம் மாதிரி. இது சருமத்துல இருக்கிற அதிகப்படியான எண்ணெயும் அழுக்கையும் ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்து எடுத்துடும். போட்டதுக்கு அப்புறம் முகம் அப்படியே பிரைட்டா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாஸ்க் செய்யறது ரொம்ப ஈஸி. 1 ஸ்பூன் களிமண் பொடியோட 1 ஸ்பூன் தண்ணி இல்லனா ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், இது கலக்கிறதுக்கு மெட்டல் பாத்திரமோ ஸ்பூனும் யூஸ் பண்ணாதீங்க. இத முகத்துல போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் விட்டா போதும். ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா, மாஸ்க் முழுசா பாஞ்சு முகம் இறுகி வெடிப்பு விடுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அது ஸ்கின்னுக்கு நல்லதில்ல. பாதி காஞ்சதும் கழுவிடுங்க. என்னது, எண்ணெய் பசையுள்ள ஸ்கின்னுக்கு எண்ணெய் போடணுமா? இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? எனக்கே முதல்ல அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஜோஜோபா ஆயில்னு இருக்கு. அதோட அமைப்பு நம்ம ஸ்கின் இயற்கையா சுரக்கிற எண்ணெயோட அமைப்பு மாதிரியே இருக்கும். அதனால நாம இந்த எண்ணெய முகத்துல போடும்போது நம்ம ஸ்கின் போதும் போதும் ஏற்கனவே நிறைய எண்ணெய் இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து அதுவா எண்ணெய் உற்பத்தியை குறைச்சிடும். இது ஒரு சூப்பரான டெக்னிக் இல்லையா? சரி, இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் மாதிரி. எதை எப்போ யூஸ் பண்ணணும்னு இதுல தெளிவா இருக்கு. தேவைப்பட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம சரியான விஷயங்களை செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தப்பான விஷயங்களை செய்யாம இருக்கிறது முக்கியம். இப்ப நம்ம பொதுவா செய்யற சில தவறுகளை பத்தி பார்க்கலாம், அப்பதான் அதை தவிர்க்க முடியும். நாம ஏற்கனவே இத பத்தி பேசணும், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். முகத்தை அடிக்கடி கழுவுறது ஒரு பெரிய தப்பு.
அப்படி செஞ்சா நம்ம ஸ்கின்னோட இயற்கை பாதுகாப்பு படலம் அழிஞ்சிடும். அதனால மென்மையா நாளைக்கு 2 தடவை மட்டும் கிளென்ஸ் பண்ணுங்க, அது போதும். ஏன் ஸ்கின்னே ஆயிலி ஸ்கின் தான், இதுக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ஒரு பொதுவான தப்பான கருத்து. உண்மையில உங்க ஸ்கின்ல ஈரப்பதம் கம்மியா இருந்தா அதை ஈடு கட்டுறதுக்காக நம்ம ஸ்கின் இன்னும் அதிகமா எண்ணெயை சுரக்கும். அதனால ஃபோர்ஸா அடைக்காத, அதாவது நான் கொமடோஜெனிக்னு போட்டிருக்கிற ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரை தினமும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வெயில் நம்ம சருமத்தோட பெரிய எதிரி. அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்றது மட்டும் இல்லாம எண்ணெய் உற்பத்தியையும் அதிகமாக்கும். அதனால நீங்க வெளிய போனாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, தினமும் எண்ணெய் இல்லாத ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு குறிப்பு. நீங்க எந்த ஒரு புது பொருளை முகத்துல யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அதை உங்க மணிக்கட்டுலயோ இல்ல காதுக்கு பின்னாடியோ கொஞ்சமா தடவி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. எந்த அலர்ஜியும் வரலனா மட்டும் அப்புறமா முகத்துக்கு பயன்படுத்துங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். எண்ணெய் பச சருமம் இருக்கிறதுக்காக நீங்க வெக்கப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்ல. அது ஒரு குறைபாடே கிடையாது. அது உங்களை பாதுகாக்க உங்க சருமம் எடுத்துக்கிற ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். சரி, இப்போ நாம பார்த்த இந்த சிம்பிளான வீட்டு வைத்தியங்கள்ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? யோசிக்காதீங்க. உங்க சருமத்தை பராமரிக்கிற இந்த பயணத்தை நம்பிக்கையோட இன்னிக்கே தொடங்குங்க. நீங்க உங்க சருமத்தை நேசிச்சா அது உங்களை நேசிக்கும்.